ஏதோ பொருளே இல்ல. ராட்சசி, ராட்சசி. மருமகளுக்கு மருந்து கொடுத்து அவள மனநிலை சரியில்லாதவளா ஆக்க நினைச்ச நீங்க நல்லவங்க. நான் தான் ராட்சசி. அப்படித்தானே? நீங்க ஜெயிலுக்கு போற வரைக்கும் நான் உங்களை விடவே மாட்டேன். நாம உடனே நல்லவங்களா மாறிடலாம்டா. மாறிடலாம். என்னம்மா சொல்ற? எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த உலகத்துல அமைதியும் இன்பமும் தவழணும். மக்கள் எல்லா வளங்களோடும் சந்தோஷமா தான் இருக்கணும். எல்லோரும் இன்பற்று இருக்க நினைப்பதுவே அன்று. நீங்க செய்வது மிகவும் குற்றம். யோ, அதான் கையில 2 பேர் தொடப்பத்தை வச்சு பெருதுறீங்கல்ல, இதே அதை வச்சு 10 பேருக்கு வேண்டியதானே? நீங்க பாருங்க ஐயா, நாங்க கூட்டுறது குப்பையில இல்ல. புழு பூச்சிகள் எல்லாம் எங்களால மிதிப்பட்டு தொடிச்சு உயிரை எழுந்துட கூடாதுன்னு தான் நாங்க கூட்டிட்டு போறோம். மண்ணுங்கிறது மாதான்னு சொல்லுவாங்க. அந்த குப்பையை எடுத்திருந்து. ஐயோ சாகடிக்காடையவ. குருவே சரண. ஆனந்தம் மட்டுமே பரிபூரணம். அந்த ஆனந்தம் மக்களிடம் எப்பொழுதும் இருக்கணும். நிச்சயமா அது நடக்கும். வேலையை தொடரும். இந்த நல்லவங்களா இருக்கிறத யோசிச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இந்த ஐஸ்வர்யாவோட தொல்லை நாளுக்கு நாள் விஸ்வரூபமா வளர்ந்துகிட்டே இருக்குடா. முதல்ல அவ கையில இருக்கிற மொத்த ஆதாரத்தையும் வாங்கணும். ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும்டா. ஏன் ஒரு சின்ன விஷயத்துல பொய் சொல்ல கூட எனக்கு ரைட்ஸ் இல்லையா? எதுடா சின்ன விஷயம்? நான் உன்னை மடக்கி கேட்டப்ப உங்க பேரதான் பச்சை குத்தனுக்கு என்ன சொன்ன? அதை கேட்டு நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். என் பேரை என் மேல உயிரா இருக்கானேன்னு. நான் என்ன கேட்டேன்? யார் பேரையோ பச்சை குத்தினுக்கியாமே, அது யார் பேருன்னு நான் கேட்டப்போ என்னதான் மகா வந்து என்கிட்ட சொன்னா கூட, ஏம்மா நான் உன் பேரை டேட்டு போடலன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருக்க வேண்டியதானே?